இப்ப இளவரசியும் ராஜாவையும் போய் நாம தாராளமா பார்க்கலாம். ஜக்கு லட்டுவெல்லாம் கேடு, இல்லைன்னா யாராவது திருடிடுவாங்க. ஆமா ராஜு, இப்பெல்லாம் நம்ம ஊர்ல திருடங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஊர் டோலக்பூர் போயிடலாமா? இல்ல சேனாதிபதி? ஆமா மகாராஜா, போட்டக்பூரோட இந்த காட்டை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நேரா டோலக்பூர் தான் போவோம். அப்பா, இந்த காடு பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா இங்க வீடு எதுவுமே இல்லையேப்பா. நீ சொல்றது சரிதாம்மா. நம்ம பீம், சுக்கி, ராஜு, ஜக்கு எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என்ன ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது. சேனாதிபதி, ஏதோ ஆபத்து. அடேங்கப்பா, இந்த பறவை எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆமாமா, நானும் இந்த மாதிரி அழகான பறவையை பார்த்ததே இல்ல. வேண்டாம், அதை விடு. என்ன நடக்குது இங்க? சீக்கிரம் அந்த பறவையை பிடிங்க. இந்துமதி, அப்பா காப்பாத்துங்க. அந்த பறவை இந்துமதி எங்கே? என் பொண்ணு மகாராஜா, பீம், இந்துமதி எங்க போனானே தெரியல. ஏதாவது பண்ணு பீம். மகாராஜா, காடு பூரா தேடி பார்த்துட்டோம் மகாராஜா. இந்த இறகு மட்டும்தான் கிடைச்சது. பீம், இது அந்த பறவையோட இறகுதான். அந்த பறவை இந்துமதிய மகாராஜா, நான் இளவரசியை கண்டிப்பா திரும்ப கூட்டிட்டு வரேன். இது கோட்டக்பூருக்குள்ள தான் இருக்கணும் மகாராஜா. அதாவது அந்த பறவை காட்டுக்குள்ள தான் இருக்கணும். அந்த பறவையை பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த பறவை வேற எங்காவது இருந்து தானே வந்திருக்கோம். அது எந்த பறவையா இருந்தாலும், அது எங்க இருந்து வந்திருந்தாலும் கண்டிப்பா நாங்க அதை கண்டுபிடிப்போம்.